ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷன்ல ரீசெண்டா வெளியான திரைப்படம் சிக்கந்தர். அண்ட் ரம்ஜானை முன்னிட்டு படம் வந்து வெளியாகி இருந்தது. ஸோ பாலிவுட்ல இருந்து மறுபடியும் இப்போ தமிழ் சினிமாவில் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த திரைப்படம் தான் வந்து மெத்ராசி. இந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. படத்தினுடைய டைட்டில் ரிவீல் பண்ணதுல இருந்தே படத்து மேல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஒன்னொன்னு வெளியே வரதுக்காக சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தை வந்து ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் இப்போ படத்தினுடைய வெளியீட்டு டேட்டை வந்துட்டு இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த வருஷமே வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளிவந்ததுல இருந்தே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்ல இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ப்ரீவியஸ் மூவியான அமரன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர்ன்றதுனால அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட் ஒன்று வர வர அது சோஷியல் மீடியாவில் செம வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மெத்ராசி படம் வந்து செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. மெர்னா பியூட்டிஃபுல்லான ஐவரி சாரியில் அண்ட் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி விஷுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. அருண் விஜயோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமான திரைப்படம் தான் வணங்கான். அண்ட் அந்த திரைப்படத்தில் ரொம்பவே ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ அவருடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ரெட்டத்தலை. அண்ட் இந்த திரைப்படத்தை பிடிஜி யூனிவர்சல் வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க கிருஷ் திருக்குமரன். அண்ட் இந்த படத்தினுடைய புதிய போஸ்டரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. நிஹாரிகா ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான பிளாக் அண்ட் கோல்டன் பெட்டல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அண்ட் ஸ்கர்ட் அண்ட் ஷ்ரிங்க்டு பேட்டர்ன் டாப்போடையும் மேட்ச் பண்ணி அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்பில் ரீசெண்டாக வெளிவந்து வெற்றிகரமான திரைப்படம் தான் லப்பர் பந்து. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களம். ஒரே படத்தினுடைய லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை படத்தில் இருக்கக்கூடிய இந்த கேஸ்டிசம் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டி பற்றியும், அதே சமயத்தில் கிரிக்கெட்னுடைய அது முக்கியமாக கல்லி கிரிக்கெட்டோடைய முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இப்போ அவருடைய ஹரிஷ் கல்யாணுடைய அடுத்த படங்கள் ஒன்று அப்டேட் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி அவருடைய 15வது திரைப்படத்துக்கான அப்டேட் தான் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் படத்தை டைரக்ட் பண்ண வினித் வரப்பிரசாத் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து திங்க் ஸ்டுடியோஸ் அண்ட் ஏடா ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வேலை ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. பட் ஸ்டில் இப்போ வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இவங்களுடைய காம்பினேஷனில் ஹரிஷ் கல்யாணுடைய இந்த படத்துக்கு டெம்பரவரியாக HK15 சொல்லி டைட்டில் வச்சு படத்தினுடைய புதிய போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். சம்யுக்தா விஸ்வநாதன் காஞ்சிபுரம் சில்க் சாரியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அவுட்டோரில். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகி அண்ட் மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கின திரைப்படம் தான் இந்தியன் 2. அண்ட் அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்திருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா. அண்ட் அவருடைய நடிப்பில் இப்போ லீட் ரோலில் அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை முத்ரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்துட்டு தயாரிக்கிறாங்க. அண்ட் ராகேஷ் NS வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவருடைய அடுத்த படத்தினுடைய பேர் வந்து தடை உடைன்ற படத்தினுடைய போஸ்டர் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். அமிர்தா பியூட்டிஃபுல்லான பனாரஸ் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அண்ட் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட அவங்க ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
டைரக்டர் அஸ்வன் மாரிமுத்து சிம்புவை வச்சு இப்போ அவருடைய படத்தினுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த படத்தினுடைய வேலை மும்முரமா நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய ப்ரீவியஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான் வந்து டிராகன். அண்ட் இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த படத்துல இருந்து சங்கீத் செலிப்ரேஷன் சாங் வந்து வீடியோ சாங்கா படக்குனர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. மடோனா செபஸ்டியன் இப்போ துபாய் போயிருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. அண்ட் அவங்க அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. நானியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் சூர்யாவின் சனிக்கிழமை. தமிழ் மற்றும் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து இப்போ நானியுடைய நடிப்பில் மற்றும் அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படம் தான் வந்து ஹிட் தி தேர்ட் கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து அவருடைய கம்பெனியான யுனானிமஸ் மற்றும் அண்ட் வால் போஸ்டர் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் சைலேஷ் கொல்லுனோ அவங்களுடைய டைரக்ஷனில் படம் வந்து May 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் நானுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யா மேனனுடைய நடிப்பில் ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற திரைப்படம் பசூகா. அண்ட் அந்த படத்தில் அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதையும் சேர்த்து அண்ட் விஷுவுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சினிமாவில் வந்து குட்டி குட்டி ரோல்ல இருந்து இப்போ தனியாக அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறவர் தான் சூரி. காமெடியாக இருந்து இப்போ லீட் ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி அவர் வந்து முதல்ல லீட் ரோலில் நடித்த திரைப்படம் தான் வந்து விடுதலை 1 அண்ட் விடுதலை 2. அண்ட் இதுக்கு நடுவில் கருடன் படத்துலையும் ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. இது இல்லாமல் கொட்டுக்காலையில் மிரட்டி இருப்பாருன்னு சொல்லலாம். அதே போல் இப்போ அவருடைய முதன்மையான கேரக்டரில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாமன். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பிரசாந்த் பாண்டியராஜன் லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பு. பிளேபேக் சிங்கர் சுஜாதா மற்றும் அவங்களுடைய மகள் ஸ்வேதா மோகனோட சேர்ந்து விஷுவுக்காக எடுத்த போட்டோஸை ஷேர் பண்ணி விஷு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதில் பியூட்டிஃபுல்லான கசவு சாரியில் சுஜாதா மற்றும் அவங்களுடைய மகள் ஸ்வேதாவும் முண்டு சாரியில் இருந்தாங்க. வாங்க அந்த பார்க்கலாம். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இட்ஸ் ரேப் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்டர் உள்ள ஃபோட்டோஸோடு சேர்த்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதனுடைய ப்ரீவியஸ் மூவி டிராகன் வந்து சூப்பரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்கிறதுனால அவருடைய அடுத்த படமான இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே அவருடைய ஃபேன்ஸ் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்ருக்குறாங்க. அண்ட் கூடிய விரைவில் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும் அப்டேட் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ராஜேஷா விஜயன் பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸோட சேர்த்து புத்தாண்டு மற்றும் விஷு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இப்போத்திய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ட்ரெண்டாக தாங்க இருக்குது. ஏன்னா
இப்போ வரக்கூடிய படங்கள் ஓடுதோ இல்லையோ, ஆனா ரீ-ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் சூப்பர் டூப்பரான பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் குடுத்துட்டு இருக்குது. அப்படி விஜயுடைய நடிப்புல கில்லி படமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சிம்புவுடைய நடிப்புல விடிவியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வருஷக்கணக்குல ஓடிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். முக்கியமா விடிவி. அண்ட் அப்படி மறுபடியும் விஜயுடைய நடிப்புல ஜெனிலியாவோட சேர்ந்து ஹிட்டான திரைப்படம் தான் சச்சின். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஜான் மகேந்திரா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு வி கிரியேஷனுடைய தயாரிப்புல. இப்போ இந்த படம் வந்து ரீ-ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் வந்து படக்குழு கொடுத்துருக்காங்க டிஎஸ்பியோட இசையில. அண்ட் படம் வந்து ஏப்ரல் 18th வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம் இந்த வீக்கெண்ட். ஸோ அதுக்காக விஜயோடைய ஃபேன்ஸ்லாம் இப்போவே புக்கிங்காக காத்துட்டு இருக்கிறாங்க. மஞ்சு வாரியர் அவங்களுடைய விஷு செலிப்ரேஷனை ஃபேமிலியோட பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. மலையாள சினிமாவில் ரொம்பவே யதார்த்தமான கதைக்களம் கொண்ட பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமான படமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக டேலண்டடான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் மலையாள சினிமாவிலேருந்து மற்ற லாங்குவேஜ்லேயும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிதான் சைல்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சு அண்ட் இப்போ அவருக்குன்னு தனி ஒரு இடத்த பிடிச்சவர் தான் நஸ்லின். அவருடைய நடிப்பில் வந்த ஐயம் காதலனாக இருக்கட்டும், பிரேமலுவாக இருக்கட்டும், அண்ட் அது எல்லாமே வந்துட்டு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. அப்படி அவருடைய நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து ஆலப்புழா ஜிம்கானா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு காலில் ரஹ்மான். அண்ட் இந்த படத்துக்கு விஷ்ணு விஜய் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் பிளான் பி மோஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்துல இருந்து பொட்டு பொட்டுன்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழுவினர். ஜெனிலியா காந்தி ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய மியூசிக் கான்சர்ட். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீ ட்ரேப்டு சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க.